வாழ்க்கையில் இரண்டு விதமான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஒன்று உண்மையானவர்களாக எல்லோரும் தன்னை போன்று இருக்க வேண்டும் என்று இருப்பவர்களாகவும், இன்னொன்று சூழ்நிலைக்கு தகுந்து மாறிக்கொள்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இரண்டு சிந்தனைக்குரிய ஒரு நிகழ்வை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஒரு அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆபீசர், ஏஓ, உதவி கல்வி அலுவலர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போனார். அப்படியே பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு வகுப்பையும் பார்த்தார். மாணவர்கள் உற்சாகமாக பாடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு வகுப்புக்குள்ளே போனார். தமிழாசிரியர் அற்புதமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். மாணவர்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி, சரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாமா என்று ஏஓ கேட்டார். கேளுங்கள் ஐயா என்று சொன்னார். மாணவர்களும் கேளுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், ராமாயணம் நடந்துட்டு இருக்கு. ராமாயணத்தில் முக்கியமான பாத்திரம் எது என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வியை, எளிதான ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கும் தெரியும், பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு மாணவனை எழுப்பி வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டார். அந்த பையன் கையை கட்டிட்டு, சத்தியமா நான் ஒடிக்கல சார்னா. என்னடா இது, கதையில ட்விஸ்ட் வச்சு ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி இருக்கு, கதையில ட்விஸ்ட் வச்ச மாதிரி இருக்கு. வில்ல ஒடிச்சது தானே இந்த கதையே ராமாயணம். வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டா சத்தியமா நான் இல்லைங்கிறான் பையன். வாத்தியாரை பார்த்தார். வாத்தியார் சொன்னார், சார் அவன் தான் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவன் நல்ல பையன், அப்படியெல்லாம் உடைக்க மாட்டான் சார் அப்படின்னார். இவருக்கு தலையே சுத்திருச்சு. நேர ஹெட்மாஸ்டருக்கு போனார். என்னங்க ராமாயணம் நடந்துட்டு இருக்கு, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் சத்தியமா இல்லைங்கிறான். வாத்தியார் அவெல்லாம் உடைக்க மாட்டான், நல்ல பையன் சாருங்கிறாரு. அப்படின்னு, சார் 2 நாள் டைம் கொடுங்க, எவன் உடைச்சான்னு கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் எழுதுறான் சார். என்னடா பள்ளிக்கூடமே இப்படி இருக்கு. அவர் நேர டிஓட்ட போனார். டிஓக்கு தெரியும் இவர் ரொம்ப சின்சியரானவர், உண்மையா இருப்பார், சைக்கிளில் தான் வருவார். என்ன பிரச்சனைன்னு. சார் ஒரு பள்ளிக்கூட விசிட்டுக்கு போனேன், இன்னைக்கு ராமாயணம் நடந்துட்டு இருந்தது, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன். பையன் இப்படி சொல்றான், வாத்தியார் இப்படி சொல்றான், ஹெட்மாஸ்டர் 2 நாள்ல ரிப்போர்ட் அனுப்புவேங்கிறாரு அப்படின்னாரு. யோ சும்மா, இந்த காலத்தில் வர்ற பொருள் எரியா ஸ்ட்ராங்கா இருக்கு. சின்ன பையன் அப்படி இப்படி கீழே போட்டு உடைச்சிருப்பாங்க. எலிமெண்டரி ஸ்கூலுக்கு தான் விசிட்டுக்கு போனேன், அதெல்லாம் பெருசு படுத்தாம விட்டுறியா? நீ ஏதாவது ரிப்போர்ட் எழுத போய் அதை நான் மினிஸ்டர் வரைக்கும் போய் பிரச்சனைகளை அலையணும், அதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு லிஸ்ட்ல எழுதிக்கியா அப்படின்னாரு. ஏஓக்கு தலையே சுத்திருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நேர வீட்டுக்கு போனார். வீட்டில் போன உடனே மனைவிக்கு தெரியும், முகத்தை பார்த்த உடனே கவலையோடு இருக்காங்க நம்முடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. உடனே ஒரு டிகிரி காப்பி கொடுத்தாங்க. இது ரொம்ப நாளாக எனக்கே தெரியல, டிகிரி காப்பினா என்னையா, காப்பியை டிகிரி படிக்க வச்சிங்களா அப்படின்னு. கும்பகோணம் டிகிரி காப்பி நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, இல்லை தெரிஞ்சவங்க இருந்திருப்பீங்க. அப்போதான் நான் டிகிரி காப்பினா என்னன்னு விசாரித்தேன். அதாவது பாலில் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும், அந்த பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டராக சுண்டி நிற்கணும். அப்போ இந்த டிகிரியை கொண்டு பிரிட்டிஷ் காலத்தில் அந்த பாராமீட்டரை போடுவாங்க. தண்ணி கலக்காத பால், அதுதான் டிகிரி காப்பி. டிகிரி வச்சு பார்க்கறதுக்கு தண்ணி கலக்காத பால். ரொம்ப நாளாக இந்த டிகிரி காப்பியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாதம் நான் செலவழிச்சேன். யாருக்குமே தெரியல. அப்போ தான் விசாரித்தேன். கும்பகோணத்தில் என்னுடைய நண்பர், என்னுடைய கல்லூரி தோழர், அவங்களுடைய தந்தையார் புலவர் முகிலன்னு இருக்கார். அவர்கிட்ட கேட்டு, ஐயா என்னையா இந்த மாதிரி டிகிரி? அப்போ தான் அவர் சொன்னார், தண்ணி கலக்காத பால், அந்த பாலில் இந்த காப்பி டிகாசன், இந்த காப்பி டிகாசனில் நல்ல அந்த காப்பி தூளில் குறைஞ்சபட்சம் ஒரு 25லிருந்து 50 சிக்கரி கலந்து அந்த காப்பி தூளையும் சேர்த்து கொதி நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட்டு, அது ரொம்ப தண்ணீரை விட்டுறக்கூடாது, அப்பதான் அது திக்கா வரும். நேரடியா அது கொதிச்சு விழுந்த உடனேயே சூடோட கலந்த பாலையும் தண்ணி ஊத்தாத பாலையும் 2ஐயும் கலந்தீங்கன்னா இதயத்தில் போய் கப்புன்னு ஒட்டிக்கிறது. அப்ப நம்ம டாக்டருங்களுக்கு தான் கொண்டாட்டம், அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதான் டிகிரி காப்பி. சரி அப்படின்னு சொல்லி டிகிரி காப்பியை ஏஓக்கு கொடுத்தாங்க.
ஏஐ கொடுத்து என்னங்க பிரச்சனை, என்ன கவலையோடு இருக்கீங்களே? என்னம்மா ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்துக்கு போனேன், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன். பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறான், ஹெட்மாஸ்டர் சொல்கிறான். அவங்களாவது பரவாயில்ல, டிஓஐடி சத்தம் போடுறாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, போனையா வந்தியான்னு இல்லையா, எதையாவது பிரச்சனையை கிளப்பி விடாதையா, இருக்கிற பிரச்சனையே போதாதான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஏங்க இது சாதாரண கேள்விங்க, வில்ல உடைச்சது யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி. யாருமான்னு இவர் கேட்டார். வில்ல உடைச்சது நம்ம பக்கிரிசாமி செட்டியார் தானே உடைச்சது அப்படின்னு சந்தம். பக்கிரிசாமி செட்டியார் அங்கங்க வந்தாரு. அந்த ஊர்ல ராமயான நாடகம் நடக்கும்போது ராமனா வேஷம் போடுறவர் பக்கிரிசாமி செட்டியார். அதனால அந்த அம்மாவுக்கு வில்ல உடைச்சது நம்ம பக்கிரிசாமி செட்டியார்னு ஞாபகத்தில் இருந்திருக்கு. ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், தன்னை போன்று இன்னொருவரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இல்லை என்றால் தனக்கு தெரிந்தவை மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நினைப்பது. இன்னொன்று, எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிவாற்றல்களாக திகழ வேண்டும் என்பது ஒரு வகை என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று கேட்டால், சூழ்நிலைக்கு தகுந்து மாறிக்கொண்டிருப்பது. ஒரு ஊர்ல இருந்து கடிதம் வந்தது தாசில்தார். கடிதத்தை பார்த்தார், எங்க ஊர்ல பொது கிணற்று நீர் தண்ணி வரல, பிரச்சனையா இருக்கு, சரி செஞ்சு கொடுங்க. உடனே தாசில்தார் ஆரையை கூப்பிட்டு, யோ அந்த ஊர் வில்லங்கமான ஊர், நம்ம போனோம்னா ஜீப்பை சுற்றி நின்றுக்கிறோம், ஜீப்பை விட மாட்டான், திருப்பி எடுக்க முடியாது, அதனால நமக்கு பிரச்சனை வந்துடும், அதனால நீங்க நாம் தனியா போய் காலையிலே போய் பார்த்துடலாம் அப்படின்னாரு. ஆரை விஏ ஓட்ட சொல்லிட்டார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தலையாரிட்ட சொல்லியோ, தாசில்தார் ஆரை விஏவோ 3 பேர் நாங்கள் வர்றோம், அதனால நீ ஊர்லாம் கூட்டிடாத, ஊருக்கு அவுட்டரில் தானே கிணறு இருக்கு, பார்த்துட்டு அவர் கிளம்பிடுவாரு அப்படி, இன்னொரு நாளைக்கு விசிட்டுக்கு மக்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. தாசில்தார் காலையில் வந்தார், எட்டி பார்த்தார். உள்ள இருக்க தலையாரி சொன்னா, கிணறு ரொம்ப பாலடைஞ்சு இருக்கையா, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்க. யோ எட்டி நின்று பார்த்தா தான் உண்மையை தெரியும். எட்டி பார்த்தவர் கிணத்துக்குள்ள தொப்புன்னு விழுந்துட்டார். உளுந்த தாசில்தாருக்கு நீச்சல் தெரியாதுன்னு அப்பத்தான் தெரியும். பதறார், அலறார், கதறார். பட்டா சிட்டா அடங்கல்லாம் கொடுக்க முடியாதோன்னு அவருக்கு வருத்தம். ஐயோ புதல் போச்சேன்னு வருத்தப்படுறார். ஆரையும் விஏவும் அப்படி படிக்கட்டுக்குள்ள கூடி கீழே இறங்கி தலையாரிட்ட சொல்லி, யோ ஊருக்கு போயிடாத, எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோம்னா டிவியில பத்திரிகையில எல்லாத்துக்கும் வந்துடும், வெளியே தெரிஞ்சு போனா பிறகு அசிக்கும், நீ ஆபீஸ்ல யாராவது 2-3 பேர் இருப்பான், அவரை மட்டும் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி இவங்க இறங்கி போய் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருந்த தாசில்தாரை தண்ணியெல்லாம் குடிச்சு வர மேல மெதுவா தூக்கிட்டு வந்தாங்க. மேல எட்டி பார்த்தா தலையாரி தனியா நிக்கிறான். என்னையா தனியா நிக்கிற அப்படி, யாரையும் கூட்டு வரலையா அப்படின்னு. இல்லை, இந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, தந்தி வந்திருக்குன்னா. அப்படியா, தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தூக்கிட்டு வந்த தாசில்தாரை திருப்பி கிணத்துக்குள்ள போட்டு, இனிமேல் என்ன இது வேஸ்ட் யூசேஜ், தேவையில்லாத லக்கேஜ், நம்மளையே தேவையில்லைன்னா காரை விட்டு இறக்கிறான், தேவையில்லாத வேண்டாம் இறங்கிடுறான் அப்படிங்கிறான், வேஸ்ட் லக்கேஜ். அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஆரையும் ஓடி இருக்கானுங்க. தலையாரி கேட்டிருக்காரு, எங்கேயா போறீங்க? போடா புது தாசில்தாரை பார்க்க போறோம்டான்ட்டு இருக்கான் அவன். ஆக இது கீராவுடைய கதைகளில் இருந்து வந்திருக்கிறது. இது எதற்கு சொல்கிறோம்? உளவியல் அறிஞர்கள் இந்த 2 கதைகளை அறிந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த 2 மனநிலைகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு மனித மனம் எப்படி இருக்கிறது என்பதற்கான கதைக்களம் இவைகள் தான். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் 1000 கதைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுவாரஸ்யமான கதை. கணவன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தால் புதிய புதிய கதைகளை மனைவிக்கு சொல்வதை பார்க்கலாம். இன்னைக்கு என்னங்க லேட்டு அப்படின்னு சொன்னா புதுசா சிந்திச்சு சொல்வார். ஆக அதிலிருந்து நிறைய கதைகளை எடுக்கலாம். நான் தான் ஒரு சினிமா டைரக்டர் சொன்னேன், படம் 2 எழுத்துல வச்சிருக்கோம் சார், படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு. 2 இடத்துல டைட்டில் வச்சா மட்டும் போதாது, 2 இடத்துல கதை இருக்கணும் சார், அது இருந்தால் தானே ஓடும். நீங்க ஒரு காலத்தில் தேவர் இலாக்காவில் கதை இலாக்காவிலையும் இருக்கும்.
இப்போ கதையெல்லாம் இல்லை. 4 பாட்டு, ஒரு பாட்டு ரிப்பீட்டு, அப்புறம் எழுத்து போடும்போதே ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஒரு ஸ்பீடாக இருக்கணும் சார், இது கொஞ்சம் பேத்தாவாக வரணும் சார், இது ரொம்ப ஹிட்டாக இருக்கணும் சார், இது எவனுக்குமே புரியக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ் மாதிரி வச்சுருக்கான். ஈரானிய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசிட்டு போவீர்கள். இங்கே என்னடான்னா காஞ்சனா 1, காஞ்சனா 2, பேய் 1, பேய் 2, இப்படி வரிசையாக போகுது. பேய் படம் ஓடிட்டு. ஆக இது எதற்கு சொல்லுகிறோம் என்று சொன்னால், உளவியல் அடிப்படையிலே இந்த 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆக நாம் எந்த வகையானவர்கள்? நமக்கு நாமே நல்லவன். எப்படி நல்லவன்? பிறருக்கு தீங்கு இழைக்காது, நம்முடைய பாதை எதுவோ அதற்கு சரியான பாதையை அமைத்து, ஒரு ஒழுங்கோடு, ஒரு கட்டுப்பாடோடு, நேர்மையான பாதையில் அமைத்துக் கொண்டு நம்முடைய குடும்பத்தை சீரான முறையிலே, செம்மையோடு முறையிலே வழிநடத்தி, நம்முடைய பிள்ளைகளை அறிவார்ந்தவர்களாக உருவாக்கி, சமூகத்தில் நம்முடைய பங்களிப்பை செய்து, கருணையோடும் காருண்யத்தோடும் மனிதநேயத்தோடும் மானுடப்பற்றோடும் எவன் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று உளவியல் அறிஞர்கள் அறிவித்திருக்கிறார். அதுதான முக்கியம். ஒரு மனிதனுக்குள்ளே ஈரம் இருக்க வேண்டும். இந்த விதை இந்த மண்ணுக்குள்ளே ஈரம் இருந்தால்தான் விதை போட்டால் முளைக்கும். ஈரம் இல்லை என்று சொன்னால் விதை முளைக்காது. ஈரம் கசிய வேண்டும். அடுத்தவர் துன்பத்தை பார்த்து மனம் நெகிழ வேண்டும். ஐயோ, துன்பப்படுகிறாரே, துயரப்படுகிறாரே, நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்ய வேண்டும் என்கிற மனம் எவருக்கு இருக்கிறதோ அவரே ஆண்டவர், இறைவன். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று விவிலியம் பேசு. காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான்? இது எவ்வளவு பெரிய அற்புதமான வசனம். ஆக இதைத்தான் நம்முடைய எல்லா மதங்களும் சொல்கிறது, மார்க்கங்களும் சொல்கிறது. அதனாலதான் அவ்வை சொல்கிறார், அறம் செய்ய விரும்பு. அப்ப அறம் செய்தால் விரும்பினால் போதுமா? நான் விரும்புறேன் சார், போதுமா? என்ன அர்த்தம் என்று கேட்டால், நண்பர்களே, விரும்பாமல் செய்யாது. வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது. ஒருத்தன் பசிக்குதுங்கிறான், அந்த நாய்க்கு 50 ரூபா போட்டு விடு சொல்லக்கூடாது. அந்த பயலுக்கு ஏதாவது கொடுத்து விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. விரும்பி செய், விருப்பத்தோடு செயலாற்று. விரும்பாமல் அறம் செய்யாதே, அறம் செய்ய விரும்பு என்று நம்முடைய 1வது வகுப்பிலேயே ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இதுதானே வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக அறம் செய்யக்கூடிய விருப்பத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 மாணவிகள் ஒரு வகுப்புல, அதுல சிறந்த மாணவி, இலக்கியத்திலும் சரி, அறிவியலிலும் சரி, எந்த பாடத்திலும் சரி, கவிதையிலும் சரி, இப்படி மிகச்சிறந்த மாணவியாக விளங்கினாள். 1 மாதம் வரவில்லை அவள் விடுப்பு. ஒரு நாள் கூட அவள் விடுப்பெடுத்ததில்லையே. அவள் இருந்தால் தானே இந்த வகுப்பே அற்புதமாக கலகலவென்று இருக்கும். இப்படி வரவில்லையே, என்ன காரணம், ஏது காரணம் என்று அறிந்தார். நம்முடைய மருத்துவர் சொன்னார் அல்லவா, அந்த குழந்தைக்கு புற்றுநோய், கூந்தல் உதிர்ந்து விட்டது. பெண் அல்லவா, பெண்ணுக்கு கூந்தல் தானே பேர் அழகு. அந்த கூந்தல் உதிர்ந்து விட்ட காரணத்தினால், மொட்டையாக இருக்கிற காரணத்தினால் வெட்கப்பட்டு கொண்டு அவர் வரவில்லை. இதை அறிந்தார்கள் 39 மாணவிகள். ஒரு நாள் எப்படியாவது அவள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இது போன்ற வேளையிலே 39 மாணவிகளும் தன்னுடைய சக தோழியை பார்ப்பதற்கு போனார்கள். வீட்டுக்குள்ளே அழைத்து அவங்கள் தாயார் உட்கார வைத்தார். வீட்டுக்குள்ளே இருந்த மகளிடத்திலே சொன்னார், உன்னை பார்ப்பதற்கு உன்னுடைய சக தோழிகள் 39 பேரும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவளுக்கு குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வருமோ அப்படி கண்களிலிருந்து கண்ணீர். ஐயோ, இந்த கோலத்திலே என்னுடைய சக தோழிகள் நண்பிகள் பார்க்க இருக்கிறார்களே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாது துடித்தாள். அழுது கொண்டே வந்தாள். எல்லோரையும் ஏறிட்டு பார்த்தால், கையெடுத்து கும்பிட்டால் 39 மாணவிகளும் மொட்டை தலையோடு வந்தார்கள்.
இப்படி முடிகிறது ஒரு ஈரானிய திரைப்படம். 39 மாணவிகளும் உனக்கு முடியலையா, எங்களுக்கும் வேண்டாம், இதோ நாங்களும் ஒட்டையோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த படம் 5 நிமிட படம் முடிந்தது. எப்படி உணர்ச்சி வசப்படமான ஒன்று. நம்மால் கடைசியில கத்தி குத்தோட தான் முடிக்கிறான். 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு போய் 2 பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போய் கொக்கோ கோலா ஒரு பெரிய கோன் வாங்கி கொடுத்தா நம்ம சொத்தையே எழுதி வச்சுறது மாதிரி பணத்தை கொடுத்துட்டு பதைக்கு சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயும். ஆக வெளியே வந்தால் ரத்த காயத்தோடு தான் வெளியே வர்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி முடியுது. 39 மாணவிகளும் மொட்டை துளையோடு இருக்கிறார். என்னே அற்புதம், என்னே ஆனந்தம், என்னே பேரன்பு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். அன்புக்கு உண்டா அடைக்கும் தாழ் தாழ்பாள் பூட்டு இருக்கிறதா? நம் குழந்தை அதிகமாக பேசினால் என்ன சொல்கிறோம்? உன் வாய்க்கு பூட்டு போட வேண்டும் என்று சொல்கிறோம். காருக்கு பூட்டு இருக்கிறது. நீங்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்தால் பூட்டி விட்டு ஒரு முறை இழுத்து பார்த்து விட்டு பத்திரமாக இருக்கிறது என்று நம்பி 2 புத்தகத்தை வாங்கி வந்து இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு வெளியே போனாலும் பூட்டு தொங்குகிறது. அன்புக்கு பூட்டு இருக்கிறதா? இல்லை. நீண்ட நாள் நெடிய நாள் கழித்து நண்பர்கள் வந்திருக்கிறார்களே என்று நண்பர்களை பார்த்த உடனேயே கண்களில் இருந்து கண்ணீர் கசிகிறது. அதைத்தானே வள்ளுவன் சொன்னான், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வ நீர் புங்கநீர் பூசல் தரும். கண்ணீர் கண்கள் கண்ணீரில் வெளிப்படுத்திவிடும், கட்டுப்படுத்த முடியாது அந்த அன்பின் வெகுமதி. அதாவது நீங்க இயற்கை எப்படிப்பட்டது இருக்கு தெரியுமா நண்பர்களே? கண்களில் இருந்து வலது கண்ணாக வந்தால் அது அன்பு. இந்த கண்களில் இடதுபுறமாக வந்தால் அது துக்கம். மகிழ்ச்சியில் வருகிற போது கண்களில் வலதுபுறமாக 2 வலதுபுறமும் பார்த்தால் வரும். கண்ணீர் தொட்டு பார்த்தா, பேசி முடிச்ச பிறகு கூட நீங்க கண்ணீரை தொட்டு பார்த்தா கண்ணீர் வரும். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வராதா? சரி, நல்லது. அவர் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் நம்ம. ஆக இந்த பக்கம் வந்தா துக்கத்தின் பக்கம். இயற்கை எப்படி அழகாக பாடம் நடத்துகிறது பார்த்தீர்களா? அதான் தாராபாரதி என்கிற கவிஞன் தான் சொன்னான், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். அவன் எழுதின கவிதை ஒண்ணுதான். எவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கலாம். இந்த கவிதைகள் காலம் கடந்து நிற்கிறது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்ற நான் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளி. எங்களுக்கு எந்த ஊரும் இல்லடா. நீங்களா எல்லை கோடு போட்டுட்டு வரைபடம் அமைச்சிட்டு இது பாகிஸ்தான் பார்டரு, எல்லை தாண்டு தீவிரவாதின்னு சொல்லிக்கூடாது. பங்களாதேஷன் பிரிக்கக்கூடாது, வங்கதேசம் என்று பிரிக்கக்கூடாது, அமெரிக்கா என்று பிரிக்கக்கூடாது, துருக்கி என்று வரையறுக்கக்கூடாது, ஆந்திராவுக்கும் சித்தூருக்கும் தமிழ்நாட்டுக்கு எல்லைப்பகுதி என்று வரையறுக்கக்கூடாது, பரப்பிக்குளம் ஆணியாறு போன்ற இருக்கிற பகுதிகள் எல்லாம் கேரளாவின் வனப்பகுதி என்று பிரித்து விட்டால் போதுமா? போதுமா? ஆந்தூர் சித்தூர் உங்கள் பகுதி என்று சொல்லிவிட்டால் போதுமா? கண்ணப்பரு கரல் பாவிஸ்த காளஹஸ்தி கன்னித்தமிழ் நாட்டுக்கு சொந்தம் என்பதை மறந்துவிட முடியுமா? திருப்பதியை வைத்துக் கொண்டீர்கள், சென்னை தலைநகரையும் வேண்டும் என்றீர்கள், நாங்கள் மீட்டு தந்தோம் இல்லையா? இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள் வரைபடத்தை வரைந்து கொண்டால் அது உங்களுடையது எங்களுடையது என்று மாறுபடுமா? எல்லை தாண்டிய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஏன் இந்த நிலப்பரப்பை நாம் பிரித்தாள்கிறோம்? அதுதான விஷயம். அதான ஆழ்ந்த பொருளில் இருக்கக்கூடிய அன்பு நிகழ்வு. ஒரு மனிதனை எது உங்களை ஒன்று சேர்க்கிறது? சாதி 2 ஒழிய வேறில்லை. 2 ஜாதி தான். என்ன சாதி? சாதி 2 ஒழிய வேறில்லை, நீதி வருவாய் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இதுகுடத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அவ்வை சொன்னார். 2 ஜாதி தான், கொடுக்கிறவன் கொடுக்காதவன். வேற ஜாதிகளே இல்லை. இன்னைக்கு நம்ம ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு போராடும்.
பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அப்பர் கிளாஸ், மிடில் அப்பர் கிளாஸ். நான் மினிஸ்டராக இருக்கிற போது இதெல்லாம் காட்டுகிற போது சிரிப்பாக வரும். என்னடா நீங்களே எப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் உட்பிரிவுகள், இப்படி பலவேறு பிரிவுகள் இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு? நம்முடைய ஜாதிகள் கடந்து, மதங்களை கடந்து நம்மை அடையாளப்படுத்துவது எது? மொழி நமக்கு அடையாளப்படுத்துது, முகமாக இருக்கு. ஆக மொழிக்கு வெறி வேண்டுமா? சரி, சாதி வேண்டாம்னு சொல்றீங்க ஐயா, மதம் வேண்டாம் என்று சொல்லுகிறீர்கள் ஐயா. அப்ப மொழி மாத்திரம் வைத்துக் கொண்டால் மொழி வெறி வந்து விடும் அல்லவா? நீங்கள் ஆர்வப்பட்டால் மொழியை ஏற்றுக்கொள்ளலாம். வேற்று மொழி, இந்த மொழியை படிக்காத, அந்த மொழியை படிக்காத, விருப்பம் இருந்தால் படித்துக்கொள், திணிப்பு வேண்டாம். தமிழை குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ மத்திய பிரதேசத்திலோ திணித்தால் எதிர்ப்போம், விரும்பி படித்தால் ஆதரிப்போம். இதுதான் விஷயம். தமிழே உங்களுடைய பிறந்து உயர்ந்தோ துறவிலங்கி வீங்கோடினே ஞானத்து இருடகற்றி ஆங்கோ விண்ணேர் கனியாடி வென்றதொரு ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் என்று தண்டி அலங்காரத்திலே பேசுவான் சங்க இலக்கிய பாவன். விண்ணேர் என்று சொன்னால் எது? கதிரவன். விண்ணேர் எப்போது தோன்றியது தெரியாது, தமிழ் எப்போது தோன்றியது தெரியாது. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் விளையாளமும் துணுவும் உண்முதரத்து உதித்தெழுந்து வெண்டுபிறவாகினும் ஆரியம் போல் விலகுவன கழிந்து விடிந்து சிதையாவின் சீரிடமை செயன்பறந்து வாழ்த்துதுமே என்று பேசினானே மனோன்மணியும் சுந்தரனார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னானே நம்முடைய எட்டியபுரத்து பாட்டன் பாரதி. தன்னை எரித்து திறனாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தான் அல்லவா அந்த எட்டியபுரத்து பாட்டன். அவன் சீடன் பாவேந்தன் சொன்னான், தமிழங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேள் என்று சொன்னான். கதிர் வெடித்து புலம்பு வில கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் நலம் வருமுன் நலம்படர்த்த தமிழனெங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று சொன்னான் கண்ணதாஸ். பொழுதளர்ந்த நேரத்தினை புல் அறியும், பூ மலர்ந்த நேரத்தினை வண்டறியும், சேய் பிறந்த நேரத்தினை குழந்தை பிறந்த நேரத்தினை தாய் அறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? யார் அறிவார்? செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? அப்பேற்பட்ட மொழி நம்முடைய மொழியாக இருக்கிறது. நம்முடைய மொழிக்கு என்று ஒரு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஆனால் மொழி வெறி என்பது வேறு, மொழி திருப்பி என்பது வேறு என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. சாதிகள் கடந்து, மதங்கள் கடந்து நம்முடைய அடையாளமாக இருக்கிறது மொழிகள் தான். 2000 மொழிகள் இருக்கிறது. 23 மொழிகள் தான் இப்போது பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதுல 10 மொழிகள் தான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது. 10 மொழிகள் தான். அந்த 10 மொழிகளில் தமிழும் ஒன்று. இல்லையா? அது ஒரு சிறப்பு இல்லையா? 10 மொழிகளில் தமிழும் ஒன்று. ஆங்கிலம் உலக இலக்கியத்தில் பரவலாக்கப்பட்டு விட்டது. 26 எழுத்து தான். நமக்கு நிறைய எழுத்து இருக்கு. 234 எழுத்துக்களை சுருக்கி அதை 26 எழுத்தா மாற்றி ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்தால் தமிழும் உலகை ஆள முடியும் என்று நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது சிகாகோ மாநாட்டிலே அமெரிக்காவிலே பேசினேன். இன்னும் அதை செயல்படுத்த முயற்சித்தோம். ஆனால் அது சரியா கைகூடலை. சொற்களஞ்சியங்கள் இன்னும் ஏற்படுத்த வேண்டும். புதிய புதிய சொற்கள் நமக்கு இல்லை. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்றோம், அதற்குரிய சரியான தமிழ் சொல் இல்லை. அபார்ட்மெண்ட்ஸுங்கிறோம், அடுக்ககம் சில பேர் எழுதுறான், சில பேர் அதை பற்றி கவலைப்படுறது இல்லை. ஆக அந்த தமிழ் சொல்களை உருவாக்குவதற்கு நம்முடைய எழுத்துக்கள் குறைவாக இருக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு செம்மொழி தகுதி படைத்த மொழிகள் 8 மொழி என்று வரையறுத்திருக்கிறார்கள். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, பாரசீகம், அரபு, அப்புறம் சீன மொழி, அப்புறம் சமஸ்கிருதம், அதற்கு பிறகு தமிழ். இப்போது ஒரு மொழி செம்மொழிக்குரிய மொழியாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த எந்த மொழி என்று? இப்போது அண்மையில் 1 மாதத்திற்கு முன்பாக அறிவித்திருக்கிறார். அந்த மொழிதான் பாலி மொழி.
பாலி மொழி யாரால் பேசப்பட்டது? ஆசையே அழிவுக்கு காரணம் என்று பேசிய கௌதம புத்தரால் பேசப்பட்டது. பாலி என்று ஏன் உருவானது? பாடலி புத்திரத்தில் தலைநகராக கொண்ட பேரரசர் அசோகருடைய மன்னர் காலத்தில் மகத ஆட்சியில் பேசப்பட்ட மொழி பாலி மொழி. அந்த பாலி மொழி கௌதம புத்தரால் பேசப்பட்டது. சித்தார்த்தன் கௌதமனாக புத்தராக மாறிய அந்த நிகழ்வு நடந்தது. தேவ பௌத்தர்கள், தேவையான பௌத்தர்கள் என்று சொன்னால் தீவிரமான புத்தர் கொள்கையை ஆதரிக்கிறவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட பௌத்தர்கள் ஒரு கதை வடிவிலேயே புத்தர் பேசிய சொற்பொழிவுகளை தொகுத்திருக்கிறார்கள். நிறைய நமக்கு கிடைக்கல. இந்தியாவிலே விட சீனத்திலே பரவி இருக்கிறது புத்த மதம். இலங்கையிலே இருக்கிறது, வியட்நாமிலே இருக்கிறது, சிட்கங்கில் இருக்கிறது, 6-7 நாடுகளில் இன்னும் பரவி இருக்கிறது. அதில் சீனாவிலே இருந்துதான் இந்த தேவராய பௌத்த அந்த மரபு கண்டறியப்பட்டு அதிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த மரபை மீட்டெடுப்பதற்காக 2500 கோடிகளை மத்திய அரசு இந்த பாலி மொழிக்காக ஒதுக்கி இருக்கிறது. ஆக இந்த 9 மொழிகளில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த 9 மொழிகளிலும் பேச்சு வழக்கில் இல்லை, எழுத்து வழக்கில் மாத்திரம் இருக்கிறது. அந்த எழுத்து வழக்கில் இருப்பதை மாத்திரம் இன்னும் சிறப்பாக மையப்படுத்தி இருக்கிறார். கிரேக்கம் பழைய காலம். கிரேக்க நாகரிகம் என்பது ஒரு பழமையான நாகரிகத்தை கொண்டது. 3500 ஆண்டுகள் நாகரிகத்தை கொண்டது. அரிஸ்டாட்டில் போன்றவர்கள் எல்லாம் அந்த மொழிகளே நிறைய எழுதியிருக்கிறார். லத்தீன் அப்படித்தான் நீண்ட மரபுகளை கொண்டது. ஹீப்ரு, எபிரேயம் என்று சொல்கிறார். எபிரேயம் என்பதுதான் முதல் ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து முதல் ஏற்பாடை அவர் பேசிய மலையங்க பிரசங்கத்தை சொற்பொழிவுகளை எழுதிப்பட்டிருக்கக்கூடியது எபிரேயம் மொழிகள் தான், ஹீப்ரு மொழிகள் தான். மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாக முடியும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து பேசிய அந்த சொற்பொழிவுகளை முதல் ஏற்பாடிலே எழுதியிருக்கிறார் எபிரேயம். அதற்கு பிறகு பாரசீகம். பாரசீகத்திலிருந்து தான் நம்ம எண்ணே கிடைக்கிறது. 1, 2, 3, 4, 5 பழமையான நாகரிகம். மெசொபடோமியா, பாபிலோனியா நாகரிகம். மெசொபடோமியா, பாபிலோனியா நாகரிகங்கள் என்பது பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட நாகரிகத்திலிருந்து தோன்றியதுதான் பாரசீகம். அப்புறம் அரபு மொழி, அரபு கதைகள், அரபு நீதிகள், அரபு கதைகள். ஒரு மொழி நண்பர்களே செம்மொழியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 1500 ஆண்டுகளிலிருந்து 2000 ஆண்டுகள் பழமைமிக்க மொழியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த மொழியிலிருந்து இன்னொரு மொழி குடும்பம் உருவாக்கி இருக்க வேண்டும். திராவிட மொழிகளில், இந்தோ ஆசிய மொழிகள் என்று வரையறுக்கப்படுகிற மொழிகளில் திராவிட மொழி குடும்பத்தின் தாய் எது என்று கேட்டால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியில் இருந்து தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, இந்த 3 மொழிகளில் 27 மொழிகளுக்கு இருக்கிறது. இந்த 27 மொழிகளுக்குடைய தாய் எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் தான். ஆகவேதான் இந்த தமிழையும் செம்மொழிக்குரிய மொழியாக ஆக்கியிருக்கிறார். ஆக எபிரேயத்திற்கு அப்புறம் பாரசீகம், பாரசீகத்துக்கு அப்புறம் அரபு, அரபுக்கு அப்புறம் சீன மொழி, சீன மொழிக்கு அப்புறம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதமும் 3600 ஆண்டு பாரம்பரியம் இருக்கிறது. இன்னும் நம்முடைய சமஸ்கிருதம் இனிமையான சொற்களில் நமக்கு காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மோகமுள் என்கிற அந்த நூலை தி ஜானகிராமன் எழுதியிருக்கிற அந்த இதை படித்தீர்கள் என்று சொன்னால் அவர் முதல்ல பக்கத்தில் எழுதியிருப்பார் கும்பகோணத்தை பற்றி. கும்பகோணம் எப்படி சிறப்பு பெற்றது தெரியுமா? ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா கோயிலுக்கு போங்க, பாவம் சரியாயிரும், விமோச்சனம் ஆயிரும். சரி, கோயில் உள்ள ஊர்லேயே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா என்னையா பண்ணுறது அப்படின்னா வாரணாசி போங்க. வாரணாசினா காசி, அங்கே போங்க. சரி, காசியிலே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா என்னையா செய்யறது அப்படின்னா அவன் கும்பகோணத்துக்கு வரணும். கும்பகோணத்தில் மகாமகரத்தில் குளிச்சாலே போதுமா? சரி, கும்பகோணத்தில் இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டா எங்கேயா போறது அப்படின்னு கேட்டா அவன் கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா, பாவம் சரியாயிருக்கும். அப்படி ஒரு ஸ்லோகம் அதுல ஜி ஜானகிராமன் எழுதுவார். அந்நிய சேத்திரே கிருதம் பாவம்
புண்ணியக்ஷேத்திரே வினயச்சரி, புண்ணியக்ஷேத்திரே கிருதம் பாவம் வாரணாசியாம் வினயச்சரி, வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சரி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சரின்னு சமஸ்கிருத ஸ்லோகம். பேச்சு வழக்கு இல்லை. இன்னைக்கு அதற்கு 2500 கோடி ரூபாய் கொடுத்து செய்தி வாசிக்கிறாங்க. பொதிகை டிவியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பாட்டில் வாசிச்சுட்டு இருப்பான். நானும் ரொம்ப நேரமா உத்து உத்து கவனிச்சு, கோயிலில் சொல்ற அர்ச்சகத்தை விட இது ரொம்ப புரியவே இல்லையே, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி உருவாக்குறார்கள். மீட்டுருவாக்கமும் புத்துருவாக்கமும் செய்கிறார்கள் ஒரு மொழியை. அப்படியானால் சீன மொழியும் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. சீன மொழி எதற்கும் குறையாத ஒரு பழம் பெருமை, நாகரிகத்தில் மிக்கது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழி. இந்த 8 மொழிகள் இன்றைக்கு சேர்த்திருக்கிற பாலி மொழி. பாலி மொழி பேச்சு வழக்கில் இல்லை, எழுத்து வடிவிலும் இல்லை. அதற்கு ஒரே சிறப்பு புத்தர் பேசிய மொழி. புத்த மதத்தை ஆதரிக்கிறவர்கள் 10-15 நாடுகள் இருக்கிறார்கள். புத்த மதத்தை தழுவியவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். புத்தருடைய கொள்கைகள் தம்மபதம் என்கிற நூலிலே வடிவில் இருக்கிறது. தம்மபதம் என்ற வடிவிலே இருக்கிறது. நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ நீ அந்த வகையான ஆள் இல்லை என்று சொல்வார். நீ கவிதையை விரும்புகிறாயா, அப்படியானால் உன்னிடத்திலே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இல்லை, விருப்பத்தோடு நின்று விடுகிறாய். நீ ஒரு பெண்ணை விரும்புகிறாயா, அப்படியானால் நீ பெண் இல்லை, ஆண். நீ எதை விரும்புகிறாயோ நீ அந்த வகையான ஆள் இல்லை. மகாவீரரின் சீடர்கள் அத்தனை பேரும் ஆடை துறந்த மகாவீரரின் சீடர்கள் அத்தனை பேரும் ஆடை வியாபாரிகள். ஆடை துறந்த மகாவீரரை பார்த்துட்டு வியக்கிறான். எப்படா இவரால் முற்றும் துறந்த முனிவரால் முடிக்க முடியுது? அவன் தான் விமல் ஷோரூம் இருந்து எல்லா பெரிய பெரிய ஜைனிஸ். எது உன்னை கவருகிறது? வியப்போடு பார்க்கிறார்கள் நம்முடைய காந்தியை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை. எப்படி இந்த கிழவனால் அரைகுறை ஆடையோடு இந்திய விடுதலைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பீரங்கி தாக்குதலையும் எடுத்து ஒரு அகிம்சை என்கிற ஆயுதத்தை ஏந்தி ஒரு கண்ணை காட்டினால் இன்னொரு கண்ணை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டி என்று சொல்ல எப்படி இவரால் மனம் முடிந்தது என்று பார்த்து வியந்து போய் நிற்கிறார். சிறைக்கா போகிறேன், கொடுமையா அனுபவிக்கிறேன். இதற்குத்தான் காந்தியின் மதிப்பு கூடியது. பெரிய பேச்சாற்றல் உள்ளவரா, பெரிய எழுத்தாற்றல் மிக்கவரா? அப்புறம் சத்தியம் வழிநடத்தியது, உண்மை வழிநடத்தியது. ஏன் அப்துல் கலாம், அப்துல் கலாம், அபுல் பக்கீர், ஜெயலுலாபுதீன் அப்துல் கலாமை பார்த்து இந்த இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கடலோர படகுக்காரனின் மகன் கடலளவு விரிந்து இமயமாய் உயர்ந்து நிற்கின்ற மகத்தான அந்த பேராற்றலை கண்டு வியந்து போய் நிற்கிறார். இப்படி யாராலையும் முடியலை. வெறும் ஒரு சூட்கேஸோட உள்ள போனார். எவ்வளவோ பரிசு பொருள்கள் வந்தது, எவ்வளவோ பொருள்கள் கிடைத்தது. வெறுமனே அவர் கொண்டு வந்த ஒரு சூட்கேஸோட வந்துட்டார். 115 143 அறைகளை எல்லாம் பூட்ட வச்சிட்டார். எனக்கு ஒரே ஒரு ரூம் போதும். பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், பத்மவிபூஷன் 3 விருதுகள் வாங்குகிற போது அவர் 10க்கு 10 அறையில் கேரளாவில் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திற்கு அருகிலே ஒரு அறை எடுத்து தான் தங்கியிருந்தான். 10க்கு 10 அறை. அதில் சாயா கொடுக்குற நம்ம கேரளா தம்பி தான் போய் கொடுத்துட்டு அவன் டீயை வச்சுட்டு அப்படி போயிடுவானான். அன்னைக்கு தான் லைட்டாக சிரிச்சிருக்கான். அப்துல் கலாம் கேட்டாரா, என்ன சிரிக்கிறேன், உன் போட்டா வந்திருக்கு, இன்னைக்கு பார்த்து விருது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டானான். ஆக இதை பார்த்து வியக்கிறோம். நம்மளால் இப்படி இருக்க முடியலையே என்று கருதுகிறோம். இதுதான் ஒரு மனிதனுக்கான இந்த இடைவெளி. இந்த மொழிக்கான நம்முடைய பாடம் நடத்தி தருகிறாரே பாலி மொழிக்கான நம்முடைய புத்தர், இதைத்தான் நமக்குள்ளே ஆகச் சிறந்தது. இப்படி 8 மொழிகளில் இப்படி பல்வேறு ஒரு பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகளில் தமிழ் மொழி மாத்திரம்தான் பேச்சு வழக்கிலும் இருக்கிறது, எழுத்து வழக்கிலும் இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது, பாராட்டப்பட்டு வருகிறது. ஆக நிறைய நாம் பேசிவிட்டோம். இதற்கு பிறகு முருகன் பேச வேண்டும். நீங்களும் அற்புதமாக செவிமடுத்தீர்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது இன்னொரு விருந்தில் சந்திப்போம், அறுசுவை பருகலாம். நன்றி, வணக்கம்.